இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை தேவ சமூகத்தை எட்டுகிற 3 காரியங்கள். தேவ சமூகத்தை பரலோகத்தை எட்டுகிற 3 காரியங்கள். அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது என்ன ஒரு காரியம் சொல்லி கேட்டீங்கன்னா 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிப்போம். 2 நாளாகமம் 30:27. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. முதலாவது தேவ சமூகத்தை எட்டுகிற முதலாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா விண்ணப்பம், ஜெபம். நம்ம பண்ணுகிற ஜெபம் எங்க எட்டுனா பரலோகத்தை தேவ சந்நிதியில எட்டுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுக்கு ஆதாரமா ஒரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23-25 வரைக்கும் வாசிப்போம். யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 23-25 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இன்னொரு வசனத்தோட நம்ம வாசிப்போம். அதே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நான் சொன்னேன் முதலாவது பரலோகத்தை எட்டுகிற காரியம் என்னன்னு சொன்னேன், ஜெபம் சொல்லி சொன்னேன். ஆனா இப்ப நம்ம வாஸ்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஜெபம் அல்லது விண்ணப்பங்கிற வார்த்தை ஏதாவது வந்துச்சா? அந்த மாதிரி வார்த்தை எதுவுமே வரல. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் என்னன்னா அவர்கள் முறையிடும் சத்தம்னு வருது, அவருடைய கூக்குரல் வருது, அவருடைய பெருமூச்சு வருது. இது எல்லாமே எதைத்தான் குறிக்கும்? ஜெபத்தை தான் குறிக்கும். ஏன்னா அவங்க யார் இடத்துல முறையிட்டாங்கன்னா அவங்க தேவனிடத்துலதான் முறையிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? அவங்க ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தாங்க. தேவன் அவங்க அறிந்திருந்தாங்க. அப்ப அவங்க முறையிட்டது யார் இடத்துல அவங்க முறையிட்டாங்க? அந்த அடிமைத்தனத்தால தவிச்சு அவங்க பெருமூச்சு விட்டாங்கன்னா அந்த பெருமூச்சுங்கிறது என்னது? ஒரு ஜெபம். சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சில வேளைகள் நமக்கு இருதயத்துல ரொம்ப ஒரு பாரங்கள் நம்மளை அழுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னா நம்மளே அறியாம ஒரு பெருமூச்சு வரும். பாத்துருக்கீங்களா? அப்படி தேவ சமூகத்துல விடக்கூடிய ஒரு பெருமூச்சு கூட ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. அது போல பாத்தீங்கன்னா அவங்க கூக்குரல் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஜெபமா தான் தேவன் பார்க்கிறாரு. இது வந்து எங்க வந்து எட்டுச்சா? தேவ சந்நிதியில வந்து எட்டுச்சு. அப்ப தேவ சந்நிதியில வந்து எட்டும் பொழுது தேவன் அந்த ஜனங்களை என்ன செய்தார்? கர்த்தர் நினைத்தருளன்னு பார்க்கிறது இல்லாம இந்த சம்பவம் எல்லாமே நமக்கு விளக்கமா நமக்கு தெரியும் தானே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அடிமைத்தனத்தில் இருந்தது நமக்கு தெரியும். நம்ம யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டாங்கிறத நம்ம பார்க்க முடியும். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். பாருங்க, யோசேப்பு வந்து எகிப்து அதிபதியா இருந்த வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா யோசேப்பு மறித்து சில காலங்கள் ஆன பின்பு ராஜாக்கள் மாறி வரும்போது ஒரு புதிய ராஜா வரும்போது அவனுக்கு யோசேப்பை குறித்து தெரியும். அப்ப காலங்கள் கூட கூட பாத்தீங்கன்னா அந்த முன்பு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? மறக்கப்பட்டு போவாங்க. அப்படித்தானே? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப யோசிப்பு அறியாத ஒரு ராஜன் எழுப்புறப்ப அவன் பாக்குறான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு பயம் வருது. என்ன அப்படின்னா ஒருவேளை நமக்கு எதிராக பகைஞர்கள் வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களோட கூடிக்கொண்டு நம்மள என்ன செஞ்சிருவாங்க? எதிர்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப ஒடுக்கும்படியா வந்து பார்த்தான். அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாதுன்றக்காக பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் எல்லாம் அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்க? தண்ணிக்குள்ள நதியில போட்டு கொள்ளணும் அப்படிலாம் வந்து சட்டங்கள் ஏற்றப்பட்டது நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்றேன், நீங்க வாசிங்களே. அதே யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். 13ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்கன்னா கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அடுத்த வசனம். செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும்
கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். கொடுமையாய் நடத்தினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஏன் பெருமூச்சு விட்டாங்க அப்படின்னா, இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, இந்த எகிப்தியர் அவங்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க மேல எரிச்சல் அடைந்தாங்க, அவங்களை கொடுமையா அவங்களை வேலை வாங்கினாங்க. அது மாத்திரமல்ல, அவங்கள கொடுமையாய் நடத்தினார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க தேவனை நோக்கி அவங்க முறையிட ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த அவங்க முறையிடக்கூடியதான் அந்த சத்தம் பாத்தீங்கன்னா தேவனுடைய சந்நிதியில தான் வந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப தேவன் அவர்களை நினைத்தல, தேவன் எதை நினைச்சாரு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட பண்ண இந்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்து இந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவங்க விடுகிற அந்த பெருமூச்சு, அவங்களுடைய கூக்குரல், அது மாத்திரமல்ல அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த எல்லா காரியங்களையும் அவங்க ஒடுக்கப்படுகிறது, நெருக்கப்படுகிறது, இதெல்லாம் பார்த்து அவங்களை விடுவிக்கும்படியாக தேவன் இறங்கி வந்து கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறார். என்ன செஞ்சாரு, மோசே என்கிற ஒரு ரட்சகனை கர்த்தர் அனுப்பினார். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். மோசேயின் மூலமா தேவன் பலத்த அற்புத அடையாளங்களை செய்து அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் விடுவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில சில அடிமைத்தனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பாவம், ஒரு குறிப்பிட்ட பாவங்கள் நமக்கு ஒரு அடிமைத்தனமா இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில வியாதி ஒரு அடிமைத்தனமா இருக்கும். எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன கிடைக்காது, சுகம் கிடைக்காது. அந்த வியாதிக்காக நிறைய செலவு பண்ணிருப்பாங்க. எவ்வளவோ அவங்க வைத்தியம் பார்த்திருந்து எவ்வளவோ செலவு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு விடுதலை கிடைக்கலன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு அடிமைத்தனத்தை போல இருக்கும். அது போல கடன் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடன் எப்படி இருக்கிறது, ஒரு அடிமைத்தனமா இருக்குது. அப்போ இந்த அடிமைத்தனத்துல இருக்கும்போது ஜனங்க நம்ம எவ்வளவோ நம்ம ஜெபித்து ஒரு பதில் வரலங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அது எப்படி மாறும், ஒரு பெருமூச்சாக மாறும். எத்தனை பேர் வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம் இருக்குது? நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் இருக்கு. நம்ம ஜெபித்து பார்க்கிறோம், ஆனாலும் ஒரு பதில் வரலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஏக்க பெருமூச்சு இருக்குது, நமக்கு ஒரு கூக்குரலா இருக்குது. ஆனா ஆண்டவர் தெளிவா கர்த்தர் பேசினாரு, இந்த சத்தம் நீங்க விடுகிறதானா அந்த பெருமூச்சு, அந்த கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டினது. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை, அவங்களுடைய அந்த பெருமூச்சை கேட்டு கர்த்தர் அவங்களை விடுவிக்கும்படி தேவன் இறங்கி வந்து மோசேங்கிற ஒரு ரட்சகனை அனுப்பி கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவங்கள விடுவித்தார். மறுபடியும் எகிப்துக்குள்ள போனாங்களா? கர்த்தர் கொடுக்கிற விடுதலை நிரந்தரமான ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. அது மாதிரிதான் ஆண்டவர் சொன்னாரே, சில காரியங்களை நம்ம ஜெபித்து நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ என்னுடைய இந்த ஜெபத்துக்கு பதிலே வரலையே, தேவன் என்னுடைய இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு ஜெபத்தை கேட்கிறாரா கேட்கலையான்னு சொல்லி ஒரு விதமான ஒரு அடிமைத்தனத்துல இருந்து நம்ம தவித்து முறையிட்டு கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இவ்வளவு காலமா நீ முறையிட்டு அந்த சத்த சமூகத்துக்கு வந்திருக்குது. அதனால எப்படி அவங்கள விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்கினாரோ இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாசிக்கிறீங்க? கண்டிப்பா கர்த்தர் வந்து செய்வாரு. நான் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 79 அதிகாரம் 11 வசனம் வாசிப்போம். கட்டுண்டவருடைய பெருமூச்சு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புதிய பலத்தினால் போதும். கட்டுண்டவருடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். எத்தனை பேர் கட்டப்பட்டு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய பெருமூச்சு இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்து எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்கி இருக்கிறார். இன்னும் யாருக்குமே ஒரு சந்தோஷமே இல்லையா? பாருங்க, இந்த விடுதலைக்காக தான் இவ்வளவு நாள் நம்ம ஏங்கி கொண்டுதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை விடுவிக்கும்படிக்கு நான் இறங்கி வந்தேன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. கர்த்தர் எப்படி ஆண்டவர் விடுவிக்கிறாரு? ஒரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1 வசனத்துல இருந்து 7 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அதை விட்டு வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1 இருந்து 7 வரைக்கும். ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து வந்தான் என்பதை அறிவேன். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றார். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி வந்து மரித்து போனாரு. அவரை குறித்து ஒரு சாட்சி எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். பாருங்க, கர்த்தரை உண்மையா பின்பற்றினதான ஒரு தேவ ஊழியர், ஒரு தீர்க்க தரிசி தான். திடீர்னு அவர் என்ன செஞ்சிட்டாரு, மரித்து போயிருந்தாரு. ஆனா அவர் என்ன செஞ்சிருந்தாரு, ஒரு கடன் வாங்கி வச்சிருந்தாரு. அப்போ இந்த அவர் மரித்து போனதுனால இப்ப கடன் கொடுத்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுடைய 2 பிள்ளைகளையும் தங்களுக்கு அடிமைகளாக்கி கொள்ளும்படியாக வந்தார்கள். அந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, கடன் கொடுக்கல அப்படின்னா பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க, அடிமைகளா கொண்டு போயிருவாங்க. அந்த பிள்ளைகள் மாத்திரம் கிடையாது, அவர்களுடைய பிள்ளைகள் சந்ததி அந்த கடன் கொடுத்தவங்களுக்கு அவங்க எப்படி மாற வேண்டியதா இருக்கும், ஒரு அடிமைகளா இருக்க வேண்டியது இருக்கும். அப்ப அந்த தீர்க்கதரிசி மனைவி பாக்குறா, ஐயோ திடீர்னு கணவர் மரித்து போனாரு, இந்த கடன் நிமித்தமாக இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் அடிமைகளா போறாங்கன்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம்,
ஒரு பெரிய ஒரு பெருமூச்சு, ஐயோ என் பிள்ளைகளை எப்படியாவது நானு பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன செய்யறா அப்படின்னா எலிசாவின் இடத்துல வருகிறா. அடுத்த வசனம் வாசிப்போம்பா. அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து இறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்தனை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு அவளுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமூச்சு, ஐயோ என் பிள்ளைகள் இப்ப எப்படி போறாங்க, அடிமைகளா போறாங்க இந்த கடன் நிமித்தமா அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையில் அவன் என்ன செய்யறா, தேவ சமூகத்துக்கு அவ போகிறா. எலிசா இடத்துல போறாங்கிறது தேவ சமூகத்துக்கு அவ போறா. அப்போ தேவ சமூகத்துல போகும்போது அவளுக்கு அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து ஒரு அற்புதம் செய்கிறத பார்க்கணும்ட்டு என்ன இருக்குன்னு அவர் கேட்கிறேன். ஒரு கூட என்னதான் இருக்குன்னு சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசி மூலமா பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலோசனை வருகிறது. உன் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன செய்ய, வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி இந்த எண்ணெய் அதுல ஊற்றுன்னு சொல்லும் போது அப்படி பாத்தீங்கன்னா அவள் எவ்வளவு பாத்திரங்கள் வாங்கினான்னு தெரியல. ஆனா அந்த பாத்திரங்கள் பூரா எண்ணெயினால நிரப்பப்பட்டது. எவ்வளவு பாத்திரங்கள் நான் நினைக்கிறேன், அதே அநேக பாத்திரங்களை வாங்கியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொண்டு போற அளவுக்கு நம்ம கடன் தொகை எப்படிதான் இருக்கும், ஒரு அதிகமான ஒரு கடன் தொகை தான் இருக்கும். அப்ப பாருங்க, அந்த பாத்திரம் முழுவதும் அது நிரப்பப்பட்டது. கடைசி வேற பாத்திரத்தை கொண்டு வான்னு சொல்லும் போது மகன் சொல்றான் பாத்திரம் இல்லைன்னு சொல்லும் போது அந்த எண்ணெய் ஆயிடுச்சான், வர்ற எண்ணெய் நின்று போயிடுச்சு. அப்ப இவன் எலிசா தீர்க்கதரிசி சொல்றா, சொன்னோன்னு எலிசா சொல்றாரு, அந்த எண்ணெயை விற்று உன் கடனை ஏன் செஞ்சிரு, அடைச்சிட்டு மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவன் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி தர்றாரு. பாருங்க, தேவன் எவ்வளவு ஒரு நல்லவர். அவ பிள்ளைகள் அவளுடைய நோக்கெல்லாம் என்ன, ஐயோ பிள்ளைகள் அடிமைகளா போயிடக்கூடாதுங்கிறது அவளுடைய நோக்கமா இருந்தது. ஆனா தேவன் செய்த காரியம் என்ன, அந்த பிள்ளைகள் அடிமைகளா போகாதபடி கர்த்தர் பாதுகாத்தது மாத்திரமே அவளுடைய கடன் முழுவதும் அடைக்கும்படி கர்த்தர் செய்தார். அவங்க ஜீவனம் பண்ணுவதற்கு ஒரு வாழ்வாதாரத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுடைய பெருமூச்சுக்கு தேவன் கொடுக்கிற பலன். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறதற்கும் நம்ம வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமா கர்த்தர் செய்ய. அவளுடைய எண்ணம்லாம் என்ன இருந்தது அப்படின்னா, என் பிள்ளைகள் அடிமைகளாக போகாம என் பிள்ளைகள் என் கூட இருந்த பொருள் அவன் நினைச்சிருக்கலாம். இந்த பிள்ளைகள் மாத்திரம் என் கூட இருந்தா நானும் என் பிள்ளைகள் எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த கடனை அடைச்சிருவோம். அப்படிதானே யூஸ்வலா நினைப்பாங்க. எனக்கு என் பிள்ளைகள் மாத்திரம் என் கூட இருந்தா போதும், எப்படியாவது இந்த கடனை நான் என்ன செஞ்சிருக்கேன், அடைச்சிருவேன் அப்படின்னு நினைச்சா. ஆனா தேவன் செய்த காரியத்தை பாருங்க, அவருடைய அந்த எண்ணத்தின்படி கர்த்தர் பிள்ளைகளை அடிமைத்தனத்துக்குள்ள போகாம மீட்டது மாத்திரமல்ல, கடனையும் அடைச்சு நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க ஒரு வாழ்வாதாரத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, உருவாக்கி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நீங்க இவ்வளவு நாளா நீங்க தேவ சமூகத்துல பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தீங்களா, கூக்குரல் இட்டீங்களா, கர்த்தர் வந்து நீங்க எவ்வளவு நினைச்சுட்டாங்க, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சா மட்டும் போதும் ஆண்டவரே நீங்க நினைச்சிருக்கலாம். அந்த விடுதலை மாத்திரமல்ல, அதற்கும் அதிகமா கர்த்தர் செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் வசனங்களை வாசிப்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். உன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டிருக்கு. பாருங்க, இந்த கொர்நேலியுங்கிறவன் பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு புறஜாதியன் தான். அவன் வந்து தேவன் அவன் அறிந்தவன் கிடையாது, ஒரு புறஜாதியன். ஆனா அவன் என்ன செய்வானா, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவனா இருந்தான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஜெபம் என்னாச்சு, தேவனுக்கு நினைப்பூட்டுதலா அவர் சன்னதியில
வந்து எட்டி இருக்கிறது. அப்போ எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அவனுடைய ஜெபம் இப்ப எங்க வந்திருக்கு? தேவனுடைய சந்நிதியில வந்ததுனால கர்த்தர் என்ன செய்யறாரு? தம்முடைய தூதனை கர்த்தர் அனுப்புறாரு. தூதனை அனுப்பி நீங்க அதுல தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அது மட்டும் வாசிங்க. 9:5. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் சரி 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பழுதில் இருக்கிறவனாகிய சீமோன் என்று ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிற நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். போதும் பாருங்க, இந்த இடத்துல இவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு தேவ தூதன் வந்து அவனுக்கு தரிசனமாகிறான். தரிசனமாக அவன் சொல்றான், நீ இப்ப யோப்பா பட்டணத்துக்கு நீ மனுஷர் அனுப்பி பேதுருவை வந்து நீ என்ன செய்ய அழைப்பி. பாருங்க, அந்த ஊழியக்காரனுடைய பேரையும் சொல்லி அவருடைய அட்ரஸையும் கொடுக்குற. இப்ப அவர் எங்க இருக்கிற அட்ரஸையும் கொடுத்து நீ அவனை என்ன செய்ய, நீ அவனை கூட்டிட்டு வா, நீ என்ன செய்யணுங்கிறத அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அதோடு மாத்திரமல்ல பேதுருவிடத்திலேயும் தேவன் பேசுகிறது நம்ம பார்க்க முடியும். நீங்க அதுலயே அந்த 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல எல்லாம் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா பேதுரு ஆண்டவர் வந்து ஒரு சொப்பனத்தின் ஒரு தரிசனத்தின் மூலமா கர்த்தர் பேசுறாரு. ஒரு பெரிய கூடு ஒண்ணு இறங்கி வருது வானத்துல இருந்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான பிராணிகள், எல்லா ஆகாயத்து பறவைகள், ஆளுகால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள் எல்லாமே வந்து அதுக்குள்ள இருக்குது. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, பேதுருவே எழுந்துரு, அடுத்து புசிஞ்சு. இது என்ன அப்படின்னா புறஜாதிகளுக்கு இந்த கொர்நேலியு வந்து ஒரு புறஜாதியான். அப்ப அவனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணுங்கிறத கர்த்தர் வந்து ஒரு தரிசனமா பேதுரு ஆண்டவர் காண்பிக்கிறாரு. இத குறித்து ஒரு சிந்தனை பண்ணிட்டு இருக்கும்போது பாருங்க, அதை விட நீங்க 19ஆம் வசனம் வாசிங்க. 10-19. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவருடனே கூட போ. போதும், நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவர்களுக்கு சொன்னார். பாருங்க, ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்காக தேவன் எந்த அளவுக்கு கிரியை செய்யறாங்க. எப்பொழுதும் இத்தனைக்கும் ஒரு புறஜாதியான் ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா நம்ம சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசித்தோம்னா பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ள. பக்தியில ஒரு மனுஷன் அவனை குறித்து அந்த சாட்சி போடப்பட்டு அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். அப்போ ஒரு பக்தியில ஒரு மனுஷன் அவன் இருந்து அவன் பண்ண ஜெபத்தை பாருங்க, அந்த ஜெபம் எங்க போச்சு? தேவனுடைய சந்நிதியில போறத நம்ம பார்க்கிறோம். ஒரு புறஜாதியால் பண்ண ஒரு ஜெபமே பாத்தீங்கன்னா தேவ சந்நிதியில போகும்னா, இன்னைக்கு நம்ம இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் சொல்லி தேவனால அங்கீகாரம் பண்ணப்பட்ட நம்மளுடைய ஜெபம் போகுமா போகாதா? கட்டாயமா போகும். அப்ப பாருங்க, அவன் பண்ணி கொண்டிருந்த அந்த ஜெபம் தேவன் எந்த அளவுக்கு கிரியை செய்யற. ஒரு தேவ தூதனை அனுப்பி ஆண்டவர் பேசுறாரு, நீ இந்த மனுஷனை நீ கூப்பிடுப்பா, நீ என்ன செய்யணுமோ அதை வந்து உனக்கு சொல்லுவான்னு சொல்லிட்டு அதோட ஆண்டவர் விடல, பேதுருட்டே ஆண்டவர் பேசுறாரு. உன்னை தேடி இப்ப ஒருத்தவங்க 3 பேர் வந்திருக்கிறாங்க, நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாம அவங்களோட போ, நான் தான் வந்து அவங்களை அனுப்பினேன்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டு அவன் என்ன வார்த்தை குறித்து பேதுரு பேசுறான்னு பாருங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 11:14. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பேதுருவை எதுக்கு அந்த வீட்டுக்கு அனுப்புனாரு? நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். ஏன் அப்படின்னா இவனுக்கு ரட்சிப்பை குறித்தே தெரியாது. இவன் வந்து ஜென்ரலா ஒரு தேவ பக்தி இல்ல, தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், அவ்வளவுதான். மற்றபடி இயேசுவை குறித்தோ ரட்சிப்பை குறித்தோ இவனுக்கு தெரியாது. ஆனா அவன் பண்ணின அந்த ஜெபம் தேவன் வந்து அனுப்புறாரு. தேவன் இறங்கி வந்து இவன்டையும் கர்த்தர் பேசுறாரு, பேதுருடையும் கர்த்தர் பேசி அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்ங்கறத ஆண்டவர் சொல்றாரு. நீங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் நீங்க வாசிங்களேன். அதாவது பேதுரு வந்து பாத்தீங்கன்னா பேதுரு அந்த வீட்டுக்கு வரும் பொழுது இந்த கொர்நேலியு என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய வீட்டார், தன்னுடைய சிநேகிதர்கள், அவருக்கு நெருக்கமான எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஜெப கூட்டமாக அரேஞ்ச் பண்றதை நம்ம பார்க்க முடியும். அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கும்போது பாத்தீங்கன்னா பேதுரு வந்து ரட்சிப்பை குறித்து அந்த இடத்துல பேசிக்கிறாரு, இயேசுவை குறித்து அந்த இடத்துல சொல்றாரு. சொல்லும்போது அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆவது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள
பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கூடி இந்த டீம் யாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இயேசுவை அறியாதவர்கள், எல்லாமே ரட்சிக்கப்படாதவங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த கொர்நேலியு என்ன செஞ்சிருந்தானா, பேதுரு தன்னுடைய வீட்டுக்கு வருகிறாருன்னு சொன்ன உடனே அவனுடைய நெருங்கிய நண்பர்கள், அவனுடைய சிநேகிதர்கள், அவனுடைய உறவினர்கள், அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் பட்ல ஒரு டீமா கூடி இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பேதுரு வந்து இயேசுவை குறித்து அவர் பிரசங்கம் பண்றார், ரட்சிப்பை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது பேதுரு இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறே பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரா, யாவர் மேலும் இறங்கின. பாருங்க, ஒரு புறஜாதி ஜனங்கள் மேலே ஆவியானவர் இறங்க பார்த்து பேதுருக்கு பிரமிப்பா இருக்குது. நம்ம மேல இறங்கின அதே ஆவியானவர் இப்ப யார் மேல இறங்குறாரு, புறஜாதிகள் மேல இறங்குறாரு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நம்ம போல ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாம இருக்கலாமான்னு சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு கட்டளையிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரே நாள்ல அவங்க இருக்கிற ஜனங்களுக்கு என்ன கிடைச்சது, ரட்சிப்பு கிடைச்சது, அபிஷேகம் கிடைச்சது, அவங்க ஞானஸ்நானமும் பெற்றுக்கணும். ஒரு மனுஷனுடைய ஜெபம், ஒரு மனுஷனுடைய தேவன் அறியாத ஒரு புறஜாதி மனுஷன் தான், ஆனா அவன் பண்ண ஜெபத்தை கர்த்தர் எவ்வளவா கனப்படுத்துறாரு பாருங்களேன். நீங்க சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப ஜெபம் எவ்வளவு ஒரு மேன்மை உள்ளது. தேவ சமூகத்தை எட்டுதுன்னா தேவன் ஏதோ கேட்டுட்டு அமைதியா இருக்கிற தேவனால அவர் நமக்காக இறங்கி கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆல் பிளெஸிங்ஸ் இன் ஒன் டே. எல்லா ஆசீர்வாதமும் ஒரே நாள்ல கிடைச்சது. ஒரே நாள் அந்த ஜனங்கள் பூரா ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம அப்படிதான் நம்ம சில காலம் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டீங்க? சோர்ந்து போகாதீங்க. நம்மளுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. பாருங்க, இந்த மனுஷன் பண்ண எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு புறஜாதி மனுஷன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் எவ்வளவா கிரியை செய்கிறாரு. தூதனை அனுப்பி கர்த்தர் பேசுறாரு, ஊழியக்காரன் கூப்பிடுன்னு சொல்றாரு. அந்த ஊழியக்காரன் சொல்றாரு, நீ அங்க போய் பேசுன்றாரு. அது மாதிரி பேசும்போது ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி வரதை நம்ம பார்க்கிறோம். ஒரே நாள் அந்த ஜனங்கள் பூரா ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அபிஷேகம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளை அவங்க மாறினதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜெபம் வந்து ஒரு ஜெபம் தேவ சமூகத்துல எட்டும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு பலனை நமக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் சொன்ன காரியம்னா, இவ்வளவு நாள் ஒரு வேளை நீங்க சில காரியங்களுக்காக சிலருடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்படி அந்த கொர்நேலியு வீட்டுல ஒரே நாள்ல வந்து எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சதோ அதுபோல இவ்வளவு நாள் நீங்க பண்ண ஜெபத்துக்கு தேவன் இன்றைக்கு பதில் கொடுக்கிறார். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஒரே நாள்ல தேவன் கொடுக்க வல்லவரா இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்த காரணத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பாருங்க, நம்ம பார்க்கலாம். முதலாவது தேவ சமூகத்தை எட்டுகிறது. எது எட்டுகிறது? ஜெபம் எட்டுகிறது. அதனால நம்ம ஜெபிக்கிற தேவ பிள்ளையை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. ஒருவேளை சில அடிமைத்தனங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், சில கூக்குரல்கள் பெருமூச்சு நம்ம சமூகம் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா தேவன் அதை ஒரு நாளும் கேட்டுக்கொண்டு அமைதியா இருக்கிற தேவன் அல்ல, அதுல இருந்து நம்ம விட்டுவிக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமா தான் கர்த்தர் கிரியை செய்கிறாரு. அதனாலதான் அந்த தீர்க்கதரிசி மனைவி குறித்து பேசினேன். அவளுடைய எண்ணம் எல்லாம் என் பிள்ளைகள் பாதுகாப்பா இருந்தா போதும் அப்படின்னு அவன் நினைச்சா, ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவளுடைய கடன் அடைக்கிறதுக்கும் ஒரு வழி பண்ணாரு, அவங்க ஜீவனை பண்ணுவதற்கு ஒரு வாழ்வாதாரத்தையும் கர்த்தர் உருவாக்கி கொடுத்தான்னு பார்க்கிறோம். அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கு. அது போல வந்து கொர்நேலியு பார்க்கிறோம். புறஜாதி மனுஷனா இருந்தா கூட அவனுடைய ஜெபத்துக்கிட்ட ரட்சிப்ப தேவன் கொடுப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பு அவனுக்கு மாத்திரம். அந்த அவனுடைய ஒரு மனிதனுடைய ஜெபம் அவனுடைய குடும்பத்திற்கு, அவனுடைய சிநேகிதர்களுக்கு, அவனுடைய உறவினர்களுக்கு எல்லாத்துக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு கர்த்தர் எவ்வளவா கிரியை செய்கிறாரு. அடுத்து ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். அடுத்து தேவ சமூகத்தை எட்டுகிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். இந்த வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவருக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவரை விட்டு வெளியே வாருங்கள். அவருடைய பாவம் வான பரியந்தம் வெட்டினதே, அவருடைய அநியாயங்களை தேவன் இன்னும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்து தேவ சமூகத்தை எட்டுகிற காரியம் என்னது? அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது. தேவ பிள்ளைகள் நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் என்ன செய்யுது, வான பரியந்தம் எட்டுகிறது. தேவன் அதை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாரு. அதாவது எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாக விளை பார்க்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு மனுஷன் பாவங்களை துணிகரமா திரும்ப 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 செய்யும் போது அந்த பாவம் எங்க போகுது, தேவனுடைய
சமூகத்துக்கு போகுது. எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே சில பலவீனங்கள் இருக்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனா துணிகரமா கர்த்தர் நமக்கு உணர்த்தியும் பாத்தீங்கன்னா சில காரியங்கள் துணிகரமா, அது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனா இருந்தா கூட பாத்தீங்கன்னா துணிகரமா பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது அது எங்க போகுது? தேவனுடைய சந்நிதிக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம அதை குறிச்சு நம்ம வாசித்தோம்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 18:20-21. சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவருடைய பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரல் படி அவர் செய்திருக்கிறது. சோதம் கொமோரா பட்டணத்துடைய கூக்குரல் எப்படி இருந்ததா? இந்த கூக்குரல்ங்கிறது இது ஜெபம் கிடையாது, இது அவங்க பாவத்து நிமித்தம் வந்ததான ஒரு கூக்குரல். இது வந்து பெரிதா இருப்பதா, அவருடைய பாவம் வந்து கொடிதா இருக்குது. இது எங்க போய் எட்டுச்சா? ஆண்டவர் சொல்ற என்னிடத்தில் வந்து எட்டின. அப்ப அந்த பாவம், சோதம் கொமோராவுடைய பாவம் இப்ப எங்க எட்டுது? தேவனுடைய சமூகத்துல எட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். அப்படி எட்டுனதுனால என்ன நடந்தது? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 19:13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். பாருங்க, ஒரு பட்டணத்தினுடைய பாவம் வந்து தேவனுடைய சமூகத்தை எட்டும் பொழுது கர்த்தர் அதை என்ன செய்கிறாரா? இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறது. அழிக்க கத்திரிகளை அனுப்பினாச்சு. ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பட்டணங்கள்ல நம்ம நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம். பாவங்கள் எப்படி இருக்கிறது? மிகவும் கொடிதான் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? யோசித்து பாருங்க, இதுவரைக்கும் இல்லாத அளவு துணிகரமா இன்னைக்கு பாவம் செய்யறாங்க. துணிகரமா யாருக்கும் இன்னைக்கு பயப்படுறது பாவம் செய்யறதுக்கு எவன் இன்னைக்கு பயப்படுறதும் கிடையாது, எவன் இன்னைக்கு வெக்கப்படுறதும் கிடையாது. துணிகரமா பாவம் செய்யறாங்க. அப்போ ஒரு லெவலுக்கு மேல இப்படியே போகும்போது இந்த பாவம் எங்க எட்டுது? தேவனுடைய சந்நிதி எட்டுது. தேவனுடைய சந்நிதி கர்த்தர் அதை என்ன செய்ய, அந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்கும்படி இறங்குகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் அந்த பட்டணத்தை எப்படி அழிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிப்போம். அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் அது. ஒரு பட்டணத்தினுடைய, ஒரு தேசத்தினுடைய பாவம் தேவ சமூகத்தை எட்டும் போது கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு? அழிக்கிற தேவனா இருக்க. இன்னைக்கு நம்ம தேசத்துல நம்ம பார்க்கிற நிறைய அழிவுகள் நம்ம கேள்விப்படுகிறோம். எல்லாத்துக்குமே சாத்தான காரணம் நம்ம சொல்லிட முடியாது. அந்த தேசத்தினுடைய, அந்த பட்டணத்துடைய பாவங்கள் மிகவும் கொடுமையா அதிகரிக்கும் பொழுது தேவனே அதை என்ன செய்கிறாரு? அழிக்கிறவரா இருக்க. இதை உறுதிப்படுத்த இன்னொரு காரியத்தை கூட பார்க்க முடியும். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். யோனா 1:2. அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து பாருங்க, இங்கேயும் ஆண்டு என்ன சொல்ற? யோனாக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ போய் நினிவேக்கு விரோதமா பிரச்சனை. நினிவே ஜனங்களுடைய அக்கிரமம் எங்க வந்துச்சான்? வந்து எட்டினது. சாரி, 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். வந்து அதனுடைய விளைவு என்ன? போதும், இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும். அந்த நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. இப்ப நம்ம அதுக்குள்ள நம்ம போகல. ஆனா இந்த நினிவே ஜனத்தினுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தை எட்டும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு? நினிவே இன்னும் 40 நாள்ல கவிழ்க்கப்பட்டு போகும் சொல்லப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய அல்லது ஒரு தேசத்தினுடைய, ஒரு பட்டணத்துடைய பாவம் தேவ சமூகத்தை எட்டும் பொழுது தேவன் அதை என்ன செய்கிறாரு? அழிக்கிறவரா இருக்கிறாரு. இன்னும் கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இது வந்து புறஜாதிகளுக்கு மாத்திரமா அப்படின்னா புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளுக்கும் இதே தான். 1 சாமுவேல் 2:17 வாசிப்போம். என்னப்பா? ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. அந்த வாலிபர் யாரு? ஏலியினுடைய குமாரர்கள், ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள். ஓப்னி பிள்ளைகள் யாரு?
ஆசாரியனுடைய பிள்ளைகள். அவங்க ஆசாரிய வேலையை தான் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவருடைய பாவம் எப்படி இருந்ததா? கொடிதான் இருந்தது. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? காணிக்கைகளை செலுத்து வரும்போது பலவந்தமா அதை போய் எடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடார வாசல்ல கூடுகிற ஸ்திரீகளோடு கூட அவங்க என்ன செஞ்சாங்க? பாவம் செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ துணிகரமா அவங்க பாவம் செய்யறாங்க. அந்த பாவம் தேவனுடைய சமூகத்துல எப்படி இருந்தது? மிகவும் கொடிதான் இருந்தது. அதை நிமித்தமா என்னாச்சு பாருங்க. அதே 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போம். 2:25. ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தால் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். பாருங்க, இந்த ஓப்னி பிள்ளைகள் ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகளா இருந்தாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியத்துல அவங்களும் செய்து கொண்டிருந்தாங்க. ஆசாரிய ஊழியம் அவங்களும் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா துணிகரமா பாவம் செய்த போது கர்த்தர்கள் என்ன செய்ய சித்தமா இருந்தாரா? சங்கரிக்க சித்தமா இருந்தார். கொன்று போட சித்தமா இருந்தார். நடந்துச்சா நடக்கலையா? 2 பேரும் ஓப்னி பிணைகாசும் ஒரே நாள்ல மரித்து போனதை குறிச்சு நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். அப்போ ஒரு மனுஷனுடைய பாவம் இது உலகத்தாருக்கு மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாகி நமக்கு இது ஒரு எச்சரிப்பு. சில காரியங்கள் நம்மளால ஒரு சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது திரும்ப திரும்ப ஆவியா நம்மளோடு கூட இடைப்படுவார். இந்த காரியத்தை விட்டு மனம் திரும்பு, இதை விட்டு வெளியில வான்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கும் போது தேவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? அதை விட்டு வெளியில வரணும். இல்ல நம்ம அதிலேயே தொடர்ந்து நிலைத்திருப்போம். நம்மளுடைய முடிவு எப்படிப்பட்டதா தான் இருக்கும்? பரிதாபமான ஒரு முடிவா தான் இருக்கும். கர்த்தர் ஓப்பனி சங்கரிக்கு சித்தமா இருந்தா சொல்லும் போல, அதே போல அவங்க 2 பேரும் ஒரே நாள்ல மரித்து போனதையும் கூட நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் அந்த மாதிரிலாம் நான் எந்த ஒரு பாவமும் நான் செய்யல. இதுல இன்னொரு வார்னிங் நமக்கு இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதே வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்களேன். என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் போதும். பாருங்க, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் நான் அந்த அளவுக்கு நான் எந்த பாவமும் செய்யலைங்க. நம்ம சொல்லுவோம்ல, அப்படியே தேவ சமூகத்தை எட்டி தேவன் அழிக்கிற அளவுக்கு நான் எந்த ஒரு பாவமும் செய்யல. ஏன்ட்டு அந்த அளவுக்குல இந்த சின்ன சின்ன பலவீனங்கள் இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு நான் என்ன செய்யல அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறோம்? உண்மைதானே? தேவ சமூகத்தை எட்டி தேவன் இறங்கி என்ன சங்கரிக்கிற அளவுக்கு நான் என்ன செய்யல, எந்த ஒரு காரியமும் நான் செய்யல அப்படின்னு நம்ம ஒருவேளை நினைச்சா கூட இன்னொரு ஒரு காரியத்தை குறிச்சும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அப்படின்னா, அவளுடைய பாவங்களுக்குன்னே உடன்பட. ஒருவேளை அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களோடு கூட நம்ம ஐக்கியமா இருப்போம் சொன்னா, அவங்களுடைய பாவத்துக்கு நம்ம உடன்பட்டவர்களா இருப்போம் சொன்னா, அவளுக்கு வருகிற வாதைகளை நீ அகப்படாதபடிக்கு அப்ப அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வருமோ அதே சேம் பனிஷ்மெண்ட் யாருக்கு வரும்? நமக்கும். அது என்ன பாவம்ன்றதை நம்ம பார்க்கிறோம். 3ஆம் வசனம் வாசிங்க. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவர்களை வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கி மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினார். சுருக்கமா சொன்னா 2 பாவங்கள். 1 விபச்சார வேசித்தன பாவம், 2வது பொருளாசை, அதாவது அநியாயமா பணம் சம்பாதிக்கிறது. இந்த 2 பாவத்துல ஒருத்தர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம அவங்களோட ஐக்கியப்பட்டவர்களா இருந்து நம்ம அதுக்கு உடன்பட்டு போவோம் என்று சொன்னால் அவங்களுக்கு வரக்கூடிய அதே பனிஷ்மெண்ட் யாருக்கு வரும்? உடன்படுறவங்களுக்கு கட்டாயமா வரும். அதனாலதான் ஆண்டவர் எச்சரிப்பா சொல்றாரு, அவளுக்கு வரக்கூடிய பாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே யாரையும் நம்ம திருத்த முடியாது. அந்த எட்ஜுக்கு போனவங்கள நம்மளால என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம வெளியில வந்துடணும். புரியுது உங்களுக்கு? ஒருவேளை அது நம்ம வீட்டார கூட இருக்கலாம். நம்ம வீட்டார் கூட ஒருவேளை தேவனுக்கு விரோதமா துணிகரமான பாவம் செய்கிறவர்களா இருக்கலாம். எவ்வளவோ நம்ம சொல்லி இருக்கோம், ஆனாலும் கேட்கல. அவங்க அநியாயமா பணம் சம்பாதிக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத முறையில பணம் சம்பாதிக்கிறாங்க, இல்ல இந்த மாதிரி விபச்சார வேசித்தன பாவங்கள் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தோம் நம்ம அவங்களோட கூட ஐக்கியப்பட்டவர்களா அதற்கு நம்ம ஒத்து போய் கொண்டிருப்போம் சொன்னா அவங்க மேல வரக்கூடிய அதே ஜட்ஜ்மெண்ட் நமக்கும் வருங்கிறதுல வேதம் வச்சிருக்கு. அவளுக்கு வரக்கூடிய வாதைகளை நீ அகப்படாமல் இருக்கும்போது அவளை வெளியே வரணும். இன்னைக்கு கர்த்தருக்கு இது ஒரு வார்னிங்கா தேவன் கொடுக்கிறாரு. நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நான் அந்த மாதிரி பாவங்கள்லாம் செய்யலன்னு, செய்யாட்டா கூட அந்த மாதிரி பாவத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒத்து போக கூடாது. அதுல இருந்து நம்ம வெளியில வரல அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போக வேண்டியது இருக்கும். அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், தேவ சமூகத்தை எட்டுகிற முதல் காரியம் என்னது? ஜெபம். 2வது பாவம். 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம்.
சாரி 9 நாள் 10 நாள் தான். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே இல்லை என்றான். அப்பொழுது அவன் ஜெபங்களும் கர்மங்களும் தேவனுக்கு நினைவூட்டுவதாக அவன் சந்நிதியில் வந்து எட்டியது. போதும் பாருங்க, இந்த 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று ஜெபங்களும், முன் தர்மங்களும். நம்ம ஜெபங்கிறத குறிச்சு நம்ம பார்த்தோம். இந்த கொர்நேலியு என்ன செஞ்சானா, அவன் தர்மங்களும் தேவனுக்கு எப்படி போயிருக்குதான், தேவனுக்கு ஒரு நினைப்பூட்டுதலா போயிருக்குது. இந்த இவனை குறிச்சு நம்ம வாசித்தோம் அப்படின்னா அந்த 2ஆம் வசனம் திரும்ப வாசிங்களேன். 10:2 தேவ பக்தி உள்ளவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. அப்ப பாருங்க, அவன் செய்த அந்த தர்மம் தேவனுக்கு எப்படி இருக்குதா, ஒரு நினைப்பூட்டுதலாய் வந்தது. ஹல்லேலூயா. 3வது, நம்ம செய்கிற தான தர்மங்கள் தேவ சமூகத்துக்கு எப்படி இருக்குதா, அவருக்கு ஒரு தேவ சமூகத்தை அதை எட்டுகிறதா இருக்கிறது. அப்ப தேவன் அதுல சந்தோஷப்படுகிறாரு. தேவன் வந்து அதற்கு கத்தரம்னு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். 13:16 நினைக்கிறேன். எபிரேயர் 13:16. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறக்காதீர்கள். வேதம் நமக்கு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்து அவர் திரும்ப கொடுப்பார். நம்ம எப்பெல்லாம் நம்ம ஏழைகளுக்கு இறங்குறோமோ, எப்பெல்லாம் நம்ம தான தர்மம் பண்றோமோ, அதை நம்ம யாருக்கு செய்கிறோம், தேவனுக்கு செய்கிறோம். கர்த்தர் இதை பார்க்கிறாரு. ஆனா நம்மளுடைய நோக்கத்தை தேவன் அதை சிலர் பாத்தீங்கன்னா இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டே செய்யறது. ஓ, இப்படி செஞ்சா கர்த்தர் என்ன செய்வாரு, என்ன ஆசீர்வதிப்பார். அப்படி அல்ல. ஒரு வசனம் வேதத்துல போடப்பட்டிருக்கிறது, அவனை உண்டாக்கினவரை கணப்படுகிறான், தரித்திரருக்கு தயை செய்கிறவனோ அவரை, ஏழைகளை ஒடுக்குகிறவன் வந்து கர்த்தரை வந்து கனவீனம் பண்ணுகிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். நீதிமொழி ஒரு வசனம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? நீதிமொழி, தரித்திரனுக்கு இறங்கிறவன் யார கனம் பண்றானா, கர்த்தரை கனப்படுற. அப்ப அந்த ஒரு மைண்டோட கூட நம்ம செய்யணும். நம்ம நிறைய பேர் நம்ம நினைப்போம், எனக்கே இல்ல நான் எங்க மற்றவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லைன்னா கர்த்தரை ஆசீர்வதிக்கு, கர்த்தரை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன், நிறைய பேத்துக்கு கொடுப்பேன். அதை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. இப்ப நம்ம இருக்கிற இந்த நிலைமையில நம்ம தான தர்மம் செய்யறோம் பாத்தீங்களா, இதுதான் தேவன் என்ன செய்கிறாரு, இதைத்தான் கர்த்தர் பெரிதா பார்க்கிறார், இதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. நிறைய பேர் நம்ம அப்படிதான் சொல்லுவோம், கர்த்தர் மாத்திரம் என்ன ஆசீர்வதிக்கட்டும், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். அதெல்லாம் இல்ல. இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில நம்மளால என்ன முடியுமோ அதை கர்த்தருக்காக நம்ம உற்சாகமா செய்தோம் அப்படின்னா அதுதான் தேவனுடைய பார்வையில விலையேறு பெற்ற ஒன்றா இருக்கிற. அது நம்ம சங்கீதம் 41 முதலாம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன போட்டிருக்கு சங்கீதம் 41:1? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுப்பார். பாருங்க, சிறுமைப்பட்டவர்கள்னா அதான் ஏழைகள், எளியவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவங்க நம்ம சிந்தையா இருந்து அவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா அதுதான் வந்து தேவனுடைய சமூகத்துல அது வந்து பிரியமா இருக்கிறது. அப்படி நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் தேவ சமூகத்தை எட்டுகிறதா இருக்கிறது. ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49 வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நீர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய சகோதரிய சோதோமின் அக்கிரமம் சிறுமையும் எளிமையும் மானுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. நம்ம சோதனுடைய பாவம் சொல்வது நம்ம எல்லாருமே ஒரு நிச்சயத்தை மாத்திரம் தான் நம்ம பெரிதா நினைக்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்க இருந்த மற்ற காரியங்களை குறித்து நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்வமும் ஆகார திரட்சியும் பெருந்தினி. கர்வமா பெருமையா இருக்கிறது, பெருந்தினியோடு கூட இருக்கிறது. இந்த சாங்கோ பாங்கம்ங்கிறது எதை குறிக்கின்றது, இங்கிலீஷ் பேப்பர் வாசித்தோம்னா அந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். லேசினஸ், அதாவது அதிகப்படியான சோம்பேறித்தனம். அந்த சோதனுடைய பாவத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம். இது ஒரு பாவமா வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சாங்கோ பாங்கமாகின்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? தமிழ்ல வாசிப்போம் நம்ம நிறைய பேருக்கு அதுக்கு அர்த்தமே தெரியாது. ஆனா நீங்க அதை இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா தான் நமக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா அதிகப்படியான ஒரு சோம்பேறித்தனம். இதுவும் கூட கர்த்தருடைய பார்வையில ஒரு பாவமாகத்தான் இருக்குது. அது மாத்திரம் நம்ம பார்த்தோம். சிறுமையை எளியவருடைய கைகள் அவன் என்ன செய்யலாம், பலப்படுத்தவில்லைன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஏழை எளியவர்கள் நம்ம விசாரிக்கல, திக்கற்றவர்களுக்கு நம்ம எதுவுமே உதவி செய்யல அப்படின்னா அது கூட தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குது, ஒரு
பாவமா இருக்குது சோதோம தேவன் அழித்ததற்கு அதுவும் ஒரு காரணமா இருந்தது. நம்ம எல்லாருக்குமே ஐஸ்வர்யவன் லாசருடைய ஸ்டோரி ரொம்ப நல்லாவே தெரியும். சண்டே கிளாஸ்ல இருந்து நம்ம கேட்டுட்டு வரோம், அப்படித்தானே? அந்த ஐஸ்வர்யவனுடைய பாவம் சொல்லி அதுல என்ன போட்டுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெரிய பாவம் நம்ம இதுல எதுவுமே பார்க்க முடியாது. ஆனா அவன் மேல ஒரு பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவன் வாசல்ல இருந்த அந்த லாசரு அவன் என்ன செய்யற, எந்த விதத்திலுமே அவன் விசாரிக்கவே இல்ல, அவனுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யல. அவனுடைய முடிவு இருந்து என்ன ஆச்சு, அவன் எங்க போனா ஐஸ்வர்யவான் பாதாளத்துல போனதை நம்ம பார்க்கிறோம். வேற குறிப்பிட்ட பாவம், அவனும் தேவனை அறிந்தவன் தான். ஏன்னா அவன் ஆபிரகாம பார்த்து என் தகப்பனாகி ஆபிரகாமேன்னு சொல்றான். அவனுக்கும் ஒரு பாரம் இருக்கு, என் சகோதரர்கள் இப்படி இருக்கிறாங்க, அவங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, எல்லாமே ஓகே தான். இப்ப அவன் மேல பெரிய குற்றம் பாவம் சொல்லி எதுவுமே போடப்படல. ஆனா என்ன அப்படின்னா, அவன் லாசருவை எந்த விதத்திலுமே விசாரிக்காம இருந்தான். பார்த்தீங்களா? அதனுடைய விளைவு தான் எங்க போனாவே பாதாளத்துக்கு போறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப பாருங்க, தான தர்மம் பண்ண வேண்டியது எவ்வளவு ஒரு அவசியம். அப்ப இன்றைக்கு நம்ம இந்த காரியத்தை நம்ம மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப அவசியம். அதை ஏற்கனவே சொன்னேன், நம்ம நல்லா வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்போது செய்வேன் அப்படிங்கறத விட இப்ப நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும், உதவி செய்ய ஆரம்பிச்சோம்னா அந்த தான தர்மத்தை எங்க போகுது, தேவனுடைய சமூகத்துக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம வேதத்துல தொக்காலை குறிச்சு எல்லாத்துக்குமே தெரியும். தொக்கால்ங்கிற என்ன செஞ்சாவ, அவ மறைத்து போன போது பேதுருவை அழைப்பிக்கிறாங்க. அவங்க ஏன் சுத்தி இருக்கிற விதவைகள்லாம் சொல்றாங்க, அவ தங்களோட இருக்கும்போது தங்களுக்கு செய்து கொடுத்த ஆடைகள் நற்கிரிகளை செய்யறா. அதனிட்டு அவன் மறித்த போது எல்லாம் அழுகுறாங்க, உயிர்ப்பிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பார்வையில பாத்தீங்கன்னா இந்த தான தர்மம் செய்கிறது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமா இருக்கிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 11:25. உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பாருங்க, இது தான தர்மம் பண்றவங்களுக்கு இன்மையில தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். யார் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்திருந்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது இடதுபக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டதை நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகி காவலில் அடைக்கப்பட்டவனாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்றார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவர்களாகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு செய்யாதிருந்தோம் என்பார்கள். உதவி செய்யாதிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவருக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையும். எவர்கள் செய்யாதிருந்தவர்கள் எங்க போறாங்கன்னா நித்திய ஆக்கினை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். நீதிமன்றம் எங்க போவாங்கன்னா, நீதிமன்றம் யார சொல்றாரு இந்த இடத்துல, சிறியவர்களுக்கு உதவி செய்தவர்கள். அவங்க எங்க போவாங்கன்னா நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், அது மாத்திரம் போதாது, நம்ம நற்கிரியைகள் செய்யப்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, கடைசியில் ஆண்டவர் இதையும் கர்த்தர் கணக்குல கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம தெளிவா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற தான தர்மங்கள் தேவ சமூகத்துல நினைப்பூட்டுதலா போகிறது. கர்த்தர் அதை நினைவு கூர்ந்து தேவன் அதை ஆசீர்வதிக்கிறவரை கர்த்தர் பார்த்த இம்மையிலே நம்ம பார்க்கிறோம். எவன் தண்ணீர் பாய்ச்சிறான், அவன் தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னா, யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு இப்படி நற்கிரிகள் செய்யறாங்களோ கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுப்பார். மாத்திரமல்ல, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அதன் நிமித்தமாய் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வார்த்தைகள் புரிஞ்சது? 3 காரியங்கள். முதலாவது, தேவ சமூகத்தை எட்டுகிற காரியங்கள் ஜெபம். நம்மளுடைய ஜெபம் தேவ சமூகத்தை எட்டுகிறது. சும்மா இல்ல, தேவன் அதற்கு இறங்கி கர்த்தர் செய்கிற காரியங்களை நீங்க பாருங்க. அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துல முறையிடும் போது தேவன் இறங்கி திரும்ப அவங்க எகிப்துக்குள்ள
போகிறக்கப்ப கர்த்தர் கொடுக்கிற ஒரு விடுதலை நிரந்தரமான ஒரு விடுதலையா இருக்குது. அது மாதிரி அந்த தீர்க்கதரிசி மனைவியை நம்ம பார்த்தோம். அவ எதிர்பார்த்ததை காட்டில ஆண்டவர் அதிகமா செஞ்சாரு. பிள்ளைகளையும் மீட்டு கொடுத்தாரு, கடனையும் அடைக்க உதவி செஞ்சாரு, அவங்க ஜீவனம் பண்ணதுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தாரு. இதுதான் ஜெபத்தினுடைய ஒரு பலன். அது போல பாவத்தை குறிச்சு எச்சரிப்பான வார்த்தைகளை நம்ம கேட்டோம். பாவம் தேவ சமூகத்தை எட்டும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அழிக்க தேவன் சித்தமா இருக்கிறாரு. நம்ம பாவம் செய்யாட்டாலும் பாவம் செய்கிறவர்கள் கூட உடன்பட்டவர்களா இருந்தாலும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வராதுக்கு. அப்போ அந்த காரியத்தை நம்ம மனம் திரும்பணும். மூன்றாவது பார்த்தோம், தானம் தர்மம் தேவ சமூகத்துல நினைவு கூட்டுதலா போயிருச்சு. அப்போ இந்த நாட்கள்ல இந்த காரியங்களை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொன்ன வார்த்தைகள் புரிஞ்சது? அந்த சமூகத்துல ஒப்பு நம்ம ஜெபமனோமா சுத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தேவ பிள்ளையை நீ சேர ஜெபம் தேவ சமூகத்துல வந்து எட்டினது மட்டுமல்ல, இன்னைக்கு உன் பெருமூச்சுக்கு கர்த்தர் பதில் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Jesus. இதுவரைக்கும் நீங்க என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கிறேன்னு சொல்லி வருத்தத்தோடு இருந்தீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் பெருமூச்சை நான் பார்த்து உன்னை விடுவிக்கும்படி இறங்கி வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல ஆண்டுகளாக இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை கிடைத்தால் நலமாக இருக்கும், இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்த நலமாக இருக்கும், இந்த ஒரு பிரச்சனை தான் எனக்கு பெருசா இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்று கண்ட எகிப்தியனை இனி என்று காண மாட்டேன். கர்த்தர் எகிப்திய கையில் இருந்த அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கினது போல இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த சாபங்கள், இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த வியாதிகள், இதுவரைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்த அசுத்தாவிகளின் போராட்டம், இதுவரைக்கும் வாழ்க்கை நீ சந்தித்த கடன் பிரச்சனை, இதுவரைக்கும் நீ சந்தித்த கண்ணீருக்கு கர்த்தர் இப்ப பதில் தருகிறான். விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்றீங்க, விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்றீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. பல ஆண்டுகளாக நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே இந்த காரியத்துக்கு பதில் வந்தா நலமா இருக்குன்னு நினைத்தீங்கல்ல, அது போல சில ரட்சிக்கப்பட்ட நலமா இருக்குன்னு நினைச்சேல, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த நாட்டில் அவங்க ரட்சிக்கப்படுறது உன் கண்கள் காண போகிறது. நீ யார் யாருக்கெல்லாம் பெருமூச்சு விட்டாயோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்கு நம்முடைய கூட்டங்களுக்கு வர்றதை பார்க்க போறீங்க. இப்ப கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. எஸ், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்கிறார். இப்ப உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த எல்லா அடிமைத்தன ரூபமும் முடிக்கப்படுகிறது. இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. எஸ், thank you Holy Spirit. எஸ், thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதுபோல நம்முடைய பாவங்கள் தேவ சமூகத்தில் எட்டுது என்று கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏதாகிலும் பாவம் இருக்கும் என்றால் அல்லது மற்றவங்களுடைய பாவங்களுக்கு உடன்படுவாய் என்றால் இன்றைக்கு நீ மனம் திரும்பு. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஏதாவது பாவம் செய்திருந்தால் மன்னிச்சிருங்க, மற்றவங்க செய்யற பாவத்துக்கு உடனாளியாக இருந்தாலே நம்பிரமத்தை மன்னிச்சிருங்க, என்னுடைய ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், thank you Jesus, thank you Jesus, thank you Lord. இப்ப கர்த்தர் நம்முடைய ரத்தத்தினால் உங்களை கழுவுகிறார். அவர்கள் நடுவிலிருந்து வெளியே வந்துருங்க. மூன்றாவதாக கர்த்தர் நம்ம செய்கிற தர்மங்கள், தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டுகிறது. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு தீர்மானம், நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்வேன், பார்க்கிறவங்களுக்கு என்னால முடிந்த ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டு பார்ப்போம். ஆண்டவரே இதுவரைக்கும் யாருக்காவது நான் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் நான் மன்னிச்சிருக்கேன். நன்மை செய்ய அறிந்திருந்தால் அதை செய்யாமல் போனால் பாவம். தேவ பிள்ளையை கரங்கள் உயர்த்தி, ஆண்டவரே நன்மை செய்ய நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். Yes, thank you Holy Spirit.